வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். வில்லன்கள் மட்டும் ஜெயிக்கிற மாதிரி சுவாரஸ்யமான படங்களை 3 பகுதியாக பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 4ல் இன்னொரு 5 வித்தியாசமான படங்கள் பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 1995 இங்கிலீஷில் வந்த தி யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ். இந்த படத்தில் எது சொன்னாலுமே ஸ்பாய்லர் தான், ஏன்னா ஸ்டோரி நரேஷன் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்க. வில்லன் யார், ஏன் ஜெயிக்கிறான், எப்படி ஜெயிக்கிறாங்கிறது எல்லாமே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் தான் தெரியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும்னா, இந்த படத்தோடைய வில்லனுடைய கேரக்டரைசேஷனை பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சு. பெரிய ஸ்டாரோட படம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத நான் சொன்னால் ஸ்பாய்லர். நீங்கள் பார்த்துட்டு எதுன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2013 இட்டாலியனில் வந்த தி பெஸ்ட் ஆஃபர். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மூவி, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். போன பகுதியில் ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்ற ஜேர்னர் பற்றி பேசியிருந்தோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜேர்னரை ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அங்கங்கே படத்தில் காமிச்சிட்டே வருவாங்க. அதெல்லாம் எதுக்கு, ஏன் அப்படிங்கிறது படம் முடியும் போது தான் உங்களுக்கு புரியும். வில்லன் ஜெயிக்கும் போது ஏற்படுற தாக்கம் அநியாயத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்துருக்கவே மாட்டீங்க. குறிப்பாக லாஸ்ட் மினிட்ல கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் காட்டுவாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஆழ் மனசில் ஒரு வலி கொடுக்கும். பெஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2016 இங்கிலீஷில் வந்து தி அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோ. இந்த படத்தோடைய பிளாட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் சொன்னால் ஸ்பாய்லர். படத்தில் ஒரு ஹியூமன் வில்லன் இல்லாமல் ஒரு சூப்பர் நேச்சுரல் என்டிட்டியே வில்லனாக வச்சுருப்பாங்க. வில்லனுக்கு பெரிய வேலையே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் செம்மையாக மாஸ் காட்டும். படத்தில் இதுக்கிட்ட மாற்றவங்க யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் நெருங்கும் போதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக திகிலாக இருக்கும். படத்தில் ஒரு மணி சவுண்டு வரும், ஹைலைட்டான பீஸே அதுதான். நீங்கள் ஹாரர் ஃபேனாக இல்லைனா கூட இந்த படம் உங்களை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆக்கும். ஒரே ரூம்குள்ளே வச்சு முடிச்சிருப்பாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2020 ஸ்பானிஷில் வந்து தி அன்னோன் ஆரிஜின்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படம். வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறதே வித்தியாசமாக வில்லன் ஜெயிக்கிற சீரீஸ் தான். அதுலேயுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்துடைய பிளாட் படி வில்லனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான மோட்டிவ் படத்தோடைய டைட்டில்லையே இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸில் என்ன காட்டுவாங்க, ஒரு ஆள் எப்படி சூப்பர் ஹீரோவாக மாறினா அப்படின்ற அவனுடைய ஆரிஜின் ஸ்டோரியை காட்டுவாங்க. அண்ட் அவனுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனை காமிச்சு அவனுடைய பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் டிஸ்கஸ் பண்ணி இவங்களுக்கு நடுவில் நடக்கிற பேட்டில் அண்ட் கிளைமேக்ஸில் எப்படி ஹீரோ ஜெயிச்சார் அப்படிங்கிறத தான் பேசிக்காக காட்டுவாங்க. இந்த படத்தில் அப்படியே உள்டா, வில்லன் தான் விதவிதமாக கொலை பண்ணுவான். எல்லாத்தையுமே சூப்பர் ஹீரோ ஸ்டைல்லையே கொலை பண்ணுவான். அண்ட் இவனுடைய மோட்டிவ் ஒரு சூப்பர் ஹீரோவை தனக்கு எதிராக நிற்க வைக்கணும். ஒரு வில்லன் அவனை எதிர்க்க ஒரு ஹீரோவை தேடுவான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நினச்சா மாதிரியே ஜெயிக்கவும் செய்வான். செம்ம பட்டாசாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வில்லன்கள் ஜெயிக்கும் படங்களை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், வித்தியாசமான ஸ்டீரியோ டைப்பை உடைக்கும் போது சினிமாவை பார்க்குற ஆங்கிளே மாறும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது சூப்பர் ஹீரோ மூவிஸ் பார்க்குற ஸ்டைலே மாறும். டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் நிறைய கொலைகள் எல்லாமே மார்வல் காமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் இன்னுமே கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமா அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்லேயே இது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் வித்தியாசமானதுமே கூட. ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். அது என்னன்றதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2022 இங்கிலீஷில் வந்து தி ஆஃபரிங். இந்த படத்துடைய பிளாட் இதுக்கு முன்னாடி பார்த்தா அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோ படத்தோடைய ரொம்ப சிமிலராக இருக்கும். ரெண்டுமே ஈவில் என்டிட்டி, ரெண்டுமே அட்டாப்சி பண்ணுற மார்க்கில் தான் நடக்கும். சிக்குனா எவனுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தான் காமிச்சிருப்பாங்க. அதை விட இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜான சட்டில் ஹாரர் ட்ராமா தான். ரொம்ப ஸ்டீரியோ டைப்பான ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான் இருக்கும். டைம் இருந்தால் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். வில்லனை ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் இது வழக்கமான ஹாரர் ட்ராமாவாக ஒரு ரெஸ்கியூ ட்விஸ்ட் வந்து சாதாரணமாக தான் முடிப்பான்னு எதிர்பார்த்தேன். வில்லனை ஜெயிக்க வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி வில்லன்கள் ஜெயிக்கிற படங்கள் பார்க்கும்போது ஹீரோ எப்படியும் ஜெயிச்சிருவான்ற ஸ்டீரியோ டைப்பான மைண்ட் செட்டில் சின்ன மாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சினிமாவை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருந்தால் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டின் போடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த மூவிஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.